ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சி அகாடமிலேருந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிஏ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ சேலஞ்சிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய குவரி என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அதுக்குரிய டீட்டெயிலிங் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் புக்லெட் 48 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 151வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினை இப்போ நம்ம பார்ப்போம். மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபிக் ஃப்ரூட் இஸ் அ நான் வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல என்டிஏவோட கீ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 ஸ்டேட்டுமே இன்கரெக்ட் அப்படின்றது தான் என்டிஏவோட கீ. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய என்கொயரி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு இன்கரெக்ட், பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏவோட கீ கரெக்ட். 2 ஸ்டேட்டுமே இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அது எப்படி அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக் ஃப்ரூட் இஸ் அ நான் வெஜிடேரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இட் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சீங்கன்னா இதுக்குள்ளே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, வாஸ்கோ ஃபிக் ட்ரீயும் தே எக்ஸிபிட் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். இந்த பர்டிகுலர் பார்ட் கரெக்ட். அடுத்த பார்ட் என்ன கொடுத்துருக்கு, வாஸ் கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் இன் த ஃபிக் ஃப்ரூட். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக் ஃப்ரூட் கெட் pollinated by fig vase. ஸோ இங்கே தான் அந்த ட்விஸ்ட் நமக்கு இருக்கு. ஃபிக் ஃப்ரூட் பாலினேட் ஆகாது. எது பாலினேட் ஆகும், ஃபிக்கோட இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இங்க மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்டு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, ஃபிக்கோட இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளோட புக்லயும் இருக்கு. ஸோ அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ஆர்கானிசம் பாப்புலேஷன் லெசன்ல 202 பேஜ் நம்பர்ல இந்த பேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, the wasp pollinate the fig inflorescence. ஸோ புக்லேயே நமக்கு கொடுத்துருக்கு, the wasp pollinate the fig inflorescence, not the fruit. ஓகேவா? ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ the correct option எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, according to in the booklet code, both statement that is 1 and 2 are incorrect. 4th option தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்போ சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்டிஏ கீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4th ஆப்ஷன். இதே மாதிரி நமக்கு இன்னொரு கொஷின்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க கிளாரிஃபிகேஷனுக்கு. அது எந்த கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் புக்லெட்ல இருக்கக்கூடிய 155 கொஷின், பெடிகிரி அனாலிசிஸ் கொஷின். இந்த கொஷின் வந்து என்ன ஆன்சர் என்டிஏ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா என்டிஏ கொடுத்துருக்கக்கூடிய 1/4 தான். அது எப்படி வந்தது அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராம் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரண்ட் வந்து யாரு அப்படின்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல். இதுல மேலுக்கு எந்த டிசீஸும் கிடையாது, ஃபீமேல் ஒரு டிசீஸ் ஆன பர்சனா இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு மேல், ஃபீமேல், ஃபீமேல், மேல் அப்படின்ற 4 குழந்தைங்க இருக்காங்க. இதுல 2 ஃபீமேல் கேரியரா இருக்காங்க. 3வது அதாவது அடுத்த 2வது ஜெனரேஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு 4 நமக்கு காமிச்சிருக்காங்க, 4 ப்ராஜனி காமிச்சிருக்கிறாங்க. இந்த 4 ப்ராஜனில பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து கேரியரா இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இல்ல, இன்னொருத்தவங்க டிசீஸ்டு பர்சன். அடுத்த கேட்டுக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 3rd ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜனில எத்தனை பேர் இந்த டிசீஸுக்கு கேரியரா இருப்பாங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் 2 விஷயம். ஒண்ணு, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிசார்டர் செக்ஸ் லிங்க்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து டாமினண்டா ரிசசிவா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கலாம் இட் இஸ் அ ரிசசிவ் டிசார்டர். எப்படி ஒரு ஜெனரேஷன்ல டிசீஸ் இருக்கு, அடுத்த ஜெனரேஷன்ல டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகல, அண்ட் தென் அடுத்த ஜெனரேஷன்ல டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஜெனரேஷன் விட்டு விட்டு வரும் பொழுது அது ரிசசிவ் டிசார்டர். அடுத்து இட் இஸ் செக்ஸ் லிங்க்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த டிசீஸ் ஒரு ஃபீமேல் கேரியர் கிட்ட இருந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா மேலுக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் செக்ஸ்ல ஒரு டிசீஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது தட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு டிசார்டர். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஐடியா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு
ரிசசிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேரண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கேரியரா இருக்காங்க, இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்க, தே ஆர் டிசீஸ்டு பர்சன். கரெக்டுங்களா? ஸோ எங்களோட ப்ராஜனி இப்போ நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ எக்ஸி எக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜனி, ரெண்டாவது எக்ஸி ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ப்ராஜனி, மூணாவது எக்ஸ் எக்ஸி அப்படின்ற ஒரு ப்ராஜனி, ஃபோர்த் ஒன் எக்ஸ் ஒய் அப்படின்ற ஃபோர்த்து ப்ராஜனி. 1 2 3 4 இந்த 4 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸி எக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டிப்பா உண்டு. ஸோ தே ஆர் டிசீஸ்டு பர்சன். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இட் இஸ் அ டிசீஸ்டு பர்சன் மேல். பட் இவங்களுக்கு என்ன இருக்கு, டிசீஸ் இருக்கு. இவங்க டிசீஸ் இல்லாத ஒரு மேல். ஸோ இதுல டிசீஸ் இல்லாத கேரியர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆள். கரெக்டுங்களா? அப்போ டோட்டலா 4 ஜெனரேஷன், 4 ப்ராஜனில ஒரு ப்ராஜனிக்கு மட்டும்தான் என்னவா இருக்காங்க, கேரியரா இருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் பி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4. ஓகேவா? ஸோ என்டிஏ கொடுத்த கீபடி என்னதான் வரும், 1/4 தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் கிளாரிஃபை பண்றோம். தேங்க்யூ ஆல்.